ஆக்ஷன் நேத்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. நடந்து முடிஞ்சப்ப சிஎஸ்கே வந்து டாக் ஆஃப் டவுனாவே மாறியிருக்காங்க. அப்படின்னு ஆக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே வந்துட்டு இனிமே யாரோ டாடிஸ் ஆர்மின்னு கூட்டிங்க அவ்வளோதான் வெளுத்துருவேன். ஏன்னா நோ சி டாடிஸ் ஆர்மி ஒன்லிஸ் பேபிஸ் ஆர்மி அந்த மாதிரி சிஎஸ்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன்ல நேற்று சிஎஸ்கே இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். வாங்க சொல்கிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிஎஸ்கே நேற்று எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா அகில் ஹுசேன். லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா. ஜடேஜா மாதிரி பவுலிங்கும் போட முடியும். ஜடேஜா எப்படி லோயர் ஆரில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரோ பேட்டிங்கில், அதே மாதிரி இவராலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் ரீசெண்டாக சென்சேஷன்லாம் வந்துட்டு இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸுக்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக இவருக்கு ஐடியலே ஜடேஜா தான். இப்போ ஜடேஜா பிளேஸ்க்கு இவர் வந்திருக்காருன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் தான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கேயோட அதர் ஃப்ரான்ச்சைஸான டிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே அதெல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையில் சிஎஸ்கே கூப்பிட்டுருக்காங்க. அங்கே மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாது போதப்பா இங்கேயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணு சொல்லி எடுத்துருக்காங்க. அண்ட் 2 கோடிக்கு அகில் ஹுசேன் எடுத்தது ஒரு பெரிய ஸ்டீல். சிஎஸ்கே அடுத்தடுத்த 2 பிளேயர் தான் டாக் ஆஃப் டவுனாவே இருக்கு. ஏன்னா 2 அன்கேப் பிளேயர்ஸ்க்கு 14 கோடி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஒரு அன்கேப் பிளேயருக்கு 14 கோடி, இன்னொரு அன்கேப் பிளேயருக்கு 14 கோடி. அப்படி அந்த அன்கேப் பிளேயர் யார் ப்ரோ அப்படி சொல்லி கேட்கீங்களா? ஒருத்தர் வந்து பிரசாந்த் வீர், இன்னொருத்தர் வந்து கார்த்திக் சர்மா. ஆக்சுவலாக பிரசாந்த் வீரை குட்டி ஜடேஜான்னு சொல்லலாம். ஏன்னா ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சிஎஸ்கே வந்து பிரசாந்த் வீரை எடுத்திருக்காங்க. ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா யாராலையும் பண்ண முடியாது. பட் பிரசாந்த் வீர் கிட்ட அந்த டேலண்ட் இருக்குங்க. ஏன்னா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் இவர் அட்டன் பண்ணிருக்கான்னு சொல்லி தெரிய வரும்போது இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இவர் வேலை கேம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். உண்மையிலே நல்லாவே விளாண்டுருக்காரு. அண்ட் யூபியில் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர். பட் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிக்கிட்டா பண்ண முடியாது. ஆனால் 18 வயசு பிளேயரை வந்து சிஎஸ்கே 14 கோடி எடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். ஃபியூச்சரை பார்க்குறாங்க. 10 கோடி அந்த பிளேயரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிச்ச 4 கோடி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஓகே, சிஎஸ்கே 14 கோடிக்கு இன்னொரு அன்கப் பிளேயர் எடுத்திருக்காங்க. வேற யாரும் இல்லை, கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ராஜஸ்தான் ரெப்ரஸ் பண்ணி விளாண்டுருக்காரு. 18 வயசு தான் ஆகுது. ஆனால் டாக் ஆஃப் டவுனாவே மாறிக்காரு. ஏன் ப்ரோ 14 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தனாலேன்னு சொல்லிக்கிட்டா அதுவும் ரீசன். பட் அதையும் தாண்டி அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவர் வந்து சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. ட்ரையல்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் 14 கோடிக்கெலாம் வந்திருக்க மாட்டார். 10 கோடியிலே நின்றுப்பாரு. ஆனால் காவியா அக்காக்கு என்ன ஒரு பொறாம பாருங்கண்ணே, இவ்வளோ பொறாம புத்தி இருக்கு அந்த அக்காக்கு. வேனுக்குனே விலையை ஏற்றி விட்டுருக்குங்க. பிரசாந்த் வீருக்கும் சரி, கார்த்திக் சர்மாவுக்கும் சரி, இந்த அக்கா தான் வேனுக்குனே விலையை ஏற்றி விட்டு 14 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. பட் இருந்துமே சிஎஸ்கே நான் பாராட்டுவேன். நீ என்ன வேணா பண்ணு, நீ 14 கோடி ஏற்றி வரையா, நான் 20 கோடி போனாலும் இந்த 2 பிளேயர்ஸ் எடுப்பேன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. விச் இஸ் அப்ரிஷியேட்டபிள். ஆனால் 14 கோடி இன்னுமே கொஞ்சம் ஓவராக தான் பார்க்குறேன். அதான் திரும்பவும் சொல்லிடுறேன், நான் பிரசாந்த் வீருக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த பிளேயருக்கு சொல்கிறேன். 10 கோடி வந்து அந்த பிளேயரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 4 கோடி வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் கார்த்திக் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், நம்ம நம்ப வேண்டியதான், வேற வழி இல்லை. பட் ஒரு நல்ல பிளேயர் தாங்க. ராஜஸ்தானுக்கு ரீசெண்ட் டைம்ஸ் உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. தீபக் ஹூடாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 18 வயசு ஆகுது. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்ப்போம். காவியக்கா நல்லா பண்ணி விட்டக்கா நீனு. அண்ட் நியூசிலாந்து கோட்டாவில் 2 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து மேட் ஹென்றி, இன்னொருத்தர் வந்து ஃபோக்ஸ். மேட் ஹென்றி ஆல்ரெடி நமக்கு விளையாடி இருக்காரு. ஏதாவது பெருசாக செஞ்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டா ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனால் நியூசிலாண்டுக்கு கரண்டாக ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ஜாக்கெட் டஃபி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆர்சிபி ஸ்டீல் பண்ணி போயிட்டாங்க 2 கோடிக்கு. பட் இருந்துமே மேட் ஹென்றி ஒரு நல்ல பிளேயர் தான். பவர் பிளேலையும் போட முடியும். அண்ட் அதே மாதிரி டெத் ஹவுஸ்லையும் போட முடியும். லைக் டு லைக் ரீப்ளேஸ் ஃபார் நேதன் எலிஸ். ஃபோக்ஸ்னு ஒரு பிளேயர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக எடுத்திருக்காங்க. பவுலிங் ஆல்ரவுண்டராக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ஜேசன் ஹோல்டர் தான் வர வேண்டியது. பட் குஜராத் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. 8 கோடி வரைக்கும் சிஎஸ்கே போனாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கலாம்னு நினச்சேன். பட் அவங்களால போக முடியல. பட் இருந்துமே ஃபோக்ஸ்ன்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. நான் இவரோட பவுலிங்லாம் பார்த்துருக்கேன். பட் இவர் பேட்டிங் மேலே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. பட் இருந்துமே பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாரு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக இவருக்கு பிளேயிங் லெவலில் பிளேஸ் கிடைக்குமான்னு சொல்லிக்கிட்டா கண்டிப்பாக கிடைக்காது. அந்த இடத்துல ஜேமி ஓட்டன் தான் விளாடுவார். பட் இருந்துமே ஒரு நல்ல பிளேயர்னு சொல்கிறாங்க. 140 கிளாக் பண்ணுறாராம். அண்ட் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் 2மே பண்ணுவார்லாம் சொல்கிறாங்க. பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சிஎஸ்கே வந்தப்பறம் தான் தெரியும். அண்ட் சிஎஸ்கே பண்ண 2 ஸ்டீல் பைஸ் எதுனா சஃப்ராஸ் கானை 75 லட்சத்துக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் மேட்டி ஷாட்டை 2 கோடிக்கு எடுத்துருக்காங்க. இந்த 2 பைஸுமே ஸ்டீல் பைஸ்ன்னு சொல்லுவேன். சஃப்ராஸ் கான் வந்து நீங்கள் வந்து பழைய சஃப்ராஸ் கானாக நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைங்க. ரஞ்சி ட்ராஃபியும் சரி, இப்போ நடந்த ஸ்மாட்லேயும் சரி, அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் சிஎஸ்கேட்ட ஒரு ஓல் இருந்துச்சுங்க. எந்த ஒரு பிளேயர்ஸும் அவ்வளோவா ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ்வீப் அடிக்க மாட்டாங்க. ருத்ராஜ் அடிப்பார் தான், பட் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் சஃப்ராஸ் கானுக்கு வந்து ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ்வீப்லாம் கை வந்த கலை. ஒரு நல்ல பிளேயர். அண்ட் 75 லட்சத்துக்கு சிஎஸ்கே வந்து சஃப்ராஸ் கான் எடுத்தது திரும்பவுமே நான் ஒரு ஸ்டீல் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மேட்டி ஷாட்னு சொல்லி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். பிக் பேக்ஸில் அவர் அடிக்காத ரன்னே இல்லை. அவர் நிறைய T20 லீக்லாம் விளாண்டுட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 கோடிக்கு மேட்டி ஷாட் எடுத்தது ஒரு பெரிய ஸ்டீலாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அமன் கான் சொல்லி ஒரு அன்கேப் பிளேயர் எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சொல்கிறாங்க. ஸோ 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பையை தான் நான் பார்க்குறேன்.
ஓவரால் சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு பிளானோட ஆக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட 43 கோடி இருந்துச்சு. அவங்க நினைச்சிருந்தா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எடுக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாம யங்ஸ்டர்ஸை நோக்கி போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதான் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு 14 கோடி கொடுத்தது நான் பெரிய வேல்யூவா தான் பார்க்குறேன். சிஎஸ்கே ஃபியூச்சர் நோக்கி போறாங்க. இந்த டீம் வச்சுட்டு 2026 கப் அடிக்கணும்னு சொல்லி கேட்டா என்னால் அது 100க்கு 100 சொல்ல முடியல. பட் டீம் இருக்கு. அவங்க ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா இந்த டீமும் கப் அடிச்சா ஆச்சரியமே இல்லைன்னு சொல்லுவேன். உங்களுக்கு நேரத்து சிஎஸ்கே ஆக்ஷன் எந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.